ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 45வது வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வரும் மட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதர்கள் பதவியையும் வசதியையும் விசேஷமாக நினைக்கிறார்கள். பதவியும் வசதியும் விசேஷமானவைகள் அல்ல, கர்த்தருடைய கரமே விசேஷமானவைகள். பதவியும் வசதியும் விசேஷமானவைகளாக இருந்தால் எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய கரத்தை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கரம்தான் விசேஷமானது என்பதை அறிந்த எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தை பெற்றிருந்தார். கர்த்தருடைய கரத்தை பெற்றிருந்தபடினால வசதியாயிருந்த பதவியில் இருந்த அந்த ஆகாப் ராஜாவினுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு. அவன் குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் போகிறான். எலியா தீர்க்கதரிசிட்ட எந்த குதிரையும் கிடையாது. ஆனால் தேவன் கொடுத்த அந்த சரீரத்தில் ஓடி ஆகாப்பினுடைய ரதத்துக்கு முன்னே போகிறாரு. முன்னையே போய்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியா பின்னாடி வர்ற ஆகாப் தன்னை முந்துவதற்கு இடம் கொடுக்கல. முந்தி போனாரு, முந்தியே போய்கிட்டு இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் எஸ்ரேல் மட்டும் முந்தி போனாரு. இந்த ஆகாப்பை அவர் முந்தி போக விடல. காரணம் கர்த்தருடைய கரம். இந்த உலகத்தில் நாமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளும் முன்னையே போய்கொண்டிருக்க, கடைசி வரைக்கும் லக்கு வரைக்கும் முந்தியே போய் முன்னேற்றம் அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய கரத்தை தர விரும்புகிறார். நாம் அவருடைய கரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எலியா தீர்க்கதரிசி கர்மேல் மலையில் ஆகாப் ராஜாவை அழைத்து 950 பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்து அங்கே ஒரு போட்டி நடத்தப்படுகிறது. யார் தெய்வம் உண்மையான தெய்வம், அக்கினினாலே திருவுளம் பற்றுகிற தெய்வந்தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கிறது. இந்த பாகால் பூசாரிகள் 450 பேர், வேற எசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற பூசாரிகள் மொத்தம் 950 பேர் அங்கே இருக்கிறார்கள். ஒரு காளையை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. ஒரு காளையை தெரிந்தெடுத்து கொண்டு அவங்க பலி செலுத்தி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பலி செலுத்துகிறாங்க. பாகாலேவா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு மறு உத்தரவு இல்லை. மாலை ஆன உடனே எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதில் ஒரு காளையை பலி செலுத்தி விறகு கட்டைகளை அடுக்கி வைத்து குடங்குடமாய் தண்ணீரை ஊற்றி ஒரு சிறிய ஜெபம் பண்ணுகிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அல்லேலூயா. சகோதரர்களை கவனிக்கிறீங்களா? எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? சத்தமாக சொல்லுங்களேன்.
இன்னொரு முறை சொல்லுங்களேன். கர்த்தரே தெய்வம் அப்படின்னு ஆர்ப்பரித்தார்கள். நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு கர்த்தரை முழுசாக நம்புகிறோமோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் பெருமழை பெய்யும். நம்ம கர்த்தரை என்றைக்கு முழுசாக நம்புகிறோமோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன், வறுமை, தரித்திரம் எல்லாம் மாறும். அதுக்கான வழியையும் ஏசப்பா தரப்பார். நீங்கள் அறகுறையாக கர்த்தரும் தெய்வம் கர்த்தரும் தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பஞ்சம் மாறாது. ஆனால் என்றைக்கு கர்த்தரே தெய்வம், கர்த்தர் மட்டும்தான் தெய்வம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக கர்த்தரை நம்புறீங்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் பெருமழைக்கான ஒரு வழி திறக்கப்பட்டுரும். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி கர்மேல் சிகரங்கள் மேலே போய் ஏறி 7 தடவை முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். 7வது முறை கடல்ல ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி வருகிறது. உடனே இவர் விசுவாசிக்கிறார். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. பெருமழை பெய்ய போகிறதுன்னு சொல்லிட்டு தன் வேலைக்காரனிடத்தில் சொல்லி, ஆகாப் ராஜாவை ரதத்தை பூட்டி கொண்டு போகும்படி சொல்லுன்னு சொல்றாரு. அவன் வந்து சொல்லி இவன் ரதத்தை பூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே மேகம் கருகருத்து பெரிய மழை உண்டாயிற்று. எலியா தீர்க்கதரிசி அந்த ஆகாப்பினுடைய ரதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மட்டும் அவனுக்கு முன்பாக ஓடினார். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நம்ம மேலே கர்த்தர் கரை இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் வேறு எந்த ஆகாப்புகளையும் நம்மளை முந்த விட மாட்டார். நம்ம தான் முந்தி முந்தி போய் கொண்டிருப்போம். நம்முடையவைகள் தான் முந்தி போய் கொண்டு இருக்கோம். ஒருவேளை நம்முடையவைகள் பிந்தி வந்து கொண்டு இருந்தாலும் நம்முடையவைகள் முந்தி போவதற்கு கர்த்தருடைய கரம் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கரம் அப்படி நடத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. கர்த்தருடைய கரம் அப்படிப்பட்ட ஒரு நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்கு வல்லமை படைத்தது. அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எலியாவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது போல உங்கள் மேலே, உங்களுடையவைகள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஒவ்வொன்றின் மேலேயும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா நீங்க தான் முன்னே போய் கொண்டிருப்பீர்கள், முன்னேறி போய் கொண்டிருப்பீர்கள், முன்னேற்றத்தில் இருப்பீர்கள். ஆமென். கைகளை ஒரு தலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கும். இந்த கர்த்தருடைய கரம் நமக்கு என்ன கொடுக்கிறதாக இருக்கும்? பலன். ஆகாப்பு போகிறது குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம். அது எவ்வளவு வேகமாக போகும். ஆனால் அந்த ரதத்துக்கு முன்னே வேகமாக எலியா ஓடுகிறார் என்றால் அந்த அளவிற்கு தேவன் அவருக்கு பலன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் அவரை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அளவிற்கு எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சுகம் கொடுத்து நடத்துகிறார். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை சுகமா நடத்துவார். உங்களை குதிரைக்கு ஈக்குவலாக, குதிரை எவ்வளவு வேகமா போகும், ரதம் எவ்வளவு வேகமா போகும், அந்த அளவிற்கு தேவன் உங்களுக்கு பலனையும் உங்களுக்கு சுகத்தையும் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் உங்களுக்குள்ள இருந்துட்டு உங்க மேல இருந்துக்கிட்டு உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமென். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நமக்கு விசேஷமானவைகள் கர்த்தருடைய கரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரா, கர்த்தருடைய கரம்
உங்கள் மேலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களை சார்ந்து வாழ மாட்டீங்க. வசதி படைத்தவர்கள் கூட உங்களை சார்ந்து வாழ்வதற்கு நீங்கள் பயன்படுவீங்க. நீங்கள் யாரையும் நம்பி வாழ மாட்டீங்க, நீங்கள் யாரையும் சார்ந்து வாழ மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே தேவபலன் இருக்கும், உங்களுக்குள்ளே தேவனுடைய சுகம் இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்கிறதே, இதை சார்ந்து தான் மற்றவங்க வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் மற்றதை சார்ந்து வாழும்படி தேவன் வைக்க மாட்டார். இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த ஆகாப்பிட்ட மழை பெய்யுது, கொஞ்சம் உங்கள் ரதத்தில் கொஞ்சம் இடம் கொடுங்களேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்களேன், நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், அக்கினியெல்லாம் இறக்கணும் பார்த்தீங்களா, மேலே போய் ஜெபம் பண்ணி மழையெல்லாம் வருது பார்த்தீங்களா, தேசத்தில் பஞ்சமெல்லாம் மாறப்போகுது பார்த்தீங்களா, ஆறு குளமெல்லாம் நிரம்ப போகுது, கொஞ்சம் இடம் கொடுங்க. அப்படியெல்லாம் கேட்கல. தேவனுடைய மனுஷன் அப்படி கேட்க மாட்டான். தேவனுடைய கரம் அப்படி இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா யார்கிட்ட போய் அப்படி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு பலன் கொடுத்துருப்பார். உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவன் பலன் கொடுத்துருப்பார். ஏன்னா அந்த கர்த்தருடைய கரம் உனக்கு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கர்த்தருடைய கரம் உனக்கு சத்துவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரதத்துக்கு முன்னாடி எலியாவை கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு போயிருப்பார்னா, ஆகாப்பு ரதத்தில் போயிருந்திருப்பான், அவனுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எப்படி நடத்தியிருப்பார்னா, பரிசுத்த ஆவியானவர் அவன் அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்தியிருப்பார். நான் சொல்கிறேன், உன் மேலே கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னா உன்னை நடக்க விட மாட்டார், ஆண்டவர் உன்னை தூக்கி கொண்டு போய் விடுவார். ரதத்துக்கு முன்னாடி உன்னை தூக்கி கொண்டு போய் விடுவார். ரதம் உன் பின்னாடி வரும், நீ ரதத்துக்கு வழிகாட்டியாக இருப்ப. ரதம் உன்னை சார்ந்து வரும், ஆனால் நீ யாரையும் சார்ந்து வாழ மாட்ட. தேவனுடைய கரம் உனக்கு அப்படிப்பட்டதாக இருக்கும். எத்தனை பேர் நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். சகோதரர்களை, நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்றவங்க உங்களை சார்ந்து நிற்கிறாங்களா? நீங்கள் மற்றவங்களை சார்ந்து நிற்கிறீங்களா? பண தேவைக்காக இன்னொரு ஆகாப்பை, இன்னொரு பணக்காரனை, இன்னொரு அரசியல்வாதியை, ஒரு பணக்காரனை நீங்கள் சார்ந்து வாழ வேண்டியது இருக்கிறதே. ஒரு பதவியில் இருக்கிற மனுஷனையோ, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனையோ நீங்கள் சார்ந்து வாழ வேண்டியது இருக்கிறதே. அவன் உங்களை சார்ந்து வாழணுங்க, அவன் உங்களுக்கு பின்னாடி வரணுங்க, நீங்கள் அவனுக்கு முன்னாடி போகணுங்க. அதாங்க வேத பிரமாணம். ஏன் இன்னைக்கு ஜனங்களுடைய நிலை, ஆகாப்புகளை தேவ ஜனங்கள் சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏன் அப்படின்னா, இவங்க மேலே கர்த்தருடைய கரம் இல்லை. இன்னைக்கு அந்த கரத்தை பெற்றுக்கொள்வீங்களா? எத்தனை பேர் பெற்றுக்கொள்வீங்க? எலியாவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொல்லப்பட்ட அதே வார்த்தை உங்க பேரை சொல்லி, இவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது, இவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லப்பட வேண்டும். உங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லப்பட வேண்டும். உங்க மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது என்று சொல்லப்பட வேண்டும். அதனால தான் இவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் இவங்க முந்தி போய்கொண்டிருக்கிறாங்க, அதனால தான் கடைசி வரைக்கும் முன்னணியில் போய்கொண்டு இருக்கிறாங்க, முந்தி போயிட்டாங்கன்னு சொல்லப்பட வேண்டும். பக்கத்தில் உங்க பார்த்து கேளுங்களேன், சொல்லப்படுமா? உங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லப்படுமா? எத்தனை பேருக்கு சொல்லப்படணும்? அப்படி எத்தனை பேர் மேலே கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைக்கணும்? எத்தனை பேர் மேலே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வைக்கணும்? எத்தனை பேர் மேலே கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை வைக்கணும்? எத்தனை பேர் மேலே கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை வைக்கணும்? எத்தனை பேர் மேலே கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைக்கணும்? 2 கைகளை உயர்த்தி காமிங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி இருக்கிற நீங்க உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டியதை நீங்கள் வைத்தீர்கள் என்றால், உங்கள் மேலே தேவன் வைக்க வேண்டியதை வைப்பார். நீங்கள்
முந்தி வைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு முன்னே வையுங்கள், முன்னே வைக்கப்படுவீர்கள். முன்னே வையுங்கள், முன்னே வைக்கப்படுவீர்கள். எல்லாருக்குமே ஆசை முந்தி முந்தி போகணும் அப்படின்னு. சில சின்ன பையங்களை நான் பார்த்துருக்குறேன். சின்ன பையங்களை பார்த்துருக்குறேன். நான் டூ வீலரில் போவேன். நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. டூ வீலரில் போவேன். சில சின்ன பையங்க நம்மளை முந்துறாங்களாம். அவன் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருப்பான். ஆனால் அவனுக்கு நேரம் வந்த உடனே அவன் பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு ஓட்டுற அளவுக்கு வேகமாக ஓட்டிகிட்டு வருவான். அவனுக்கு ஆசை. அப்படி தானே எல்லாருக்கும் ஆசை? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். அப்படி தானே எல்லாருக்கும் ஆசை? சில ஆகாப்புகளை பார்க்கும் பொழுது அப்படி தானே ஆசை? ஆமென். எனக்கு ஆசையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் முந்தி போக ஆசை, முந்தியே இருக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கான வழி தான் தெரில. அதுக்கான வழி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்க வேண்டியதை வச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே வைக்க வேண்டியதை வச்சு உங்களை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வச்சிருவார். ஆமென். நம்பினீங்கன்னா 2 கைகளை ஒரு தலையிலையா சொல்லுவோமா? நல்லா 2 கைகளை விரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணும் சகோதரா. கைகளை ஒரு தலையிலையா சொல்லுவோம் ஹல்லேலூயா. நான் முன்னே வைக்க வேண்டியது என்ன? ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். எலியா தன்னை குறித்து சொல்லுகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, கேளுங்கள். எலியா தீர்க்கதரிசியினுடைய சரித்திரம் ஆரம்பிக்கும் பொழுது அவரை குறித்து அவரே சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. கையை பிடிச்சி சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன் நிற்கிற எலியா. எலியா கர்த்தருக்கு முன்னாடி தன்னை வச்சார். எலியா கர்த்தருக்கு முன்னாடி, தம்பி, எலியா கர்த்தருக்கு முன்னாடி எதை வச்சார்? சொல்லுங்களேன். எதை வச்சார்? தன்னை வச்சார். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி எதை வச்சிருக்கிறீங்க? எதை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் முன்னாடி வைக்கப்படுவது சாப்பாடு, அப்படிதானே? எல்லாருக்கும் முன்னாடி வைக்கப்படுவது எது? சாப்பாடு. பிறந்த நாள்ல இருந்து மரண நாள் வரைக்கும் எல்லாருக்கும் முன்பாகவும் வைக்கப்படுகிறது உணவு, சாப்பாடு. டேபிளில் போய் உட்காந்தா அந்த டேபிளில் சாப்பாடு வைக்கப்படும். சாப்பாடு வைக்கப்பட்ட டேபிளில் கொண்டு போய் உட்கார வைக்கப்படுவார்கள். மனுஷர்களுக்கு முன்னாடி உணவு வைக்கப்படும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு முன்னாடி உணவு வைக்கப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒரு உணவை போல, ஒரு தண்ணீரை போல அவர் எடுத்து உட்கொள்வதற்கு, அவர் எடுத்து பருகுவதற்கு, அவர் எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக வைக்க வேண்டும். இன்னைக்கு வைக்கக்கூடாத இடத்துல
வைக்கக்கூடாத காரியங்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படலை. அதனால தான் இன்றைக்கு நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஆகாப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, ரதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்மளால் முன்னேற முடியலை, நமக்கு தேவனுடைய பலன் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை வச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வைக்கப்படுவார், கர்த்தருடைய பலன் வைக்கப்படும், கர்த்தருடைய கரம் வைக்கப்படும். கர்த்தருடைய கரம் நம்மளை முன்னேற்றத்தில் கொண்டு போய் வைக்கும். ஆமென். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை கர்த்தருக்கு முன்பாக வைப்பீங்க? எலியா மாதிரி உங்களை குறித்து சொல்லப்பட வேண்டும். நீங்களே சொல்ல வேண்டும், என்ன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்திருக்க வேண்டும். இந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக தன்னை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன? யார் தங்களை கர்த்தருக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு முன்பாக தங்களை வைக்கிறாங்க? யார் கர்த்தருக்கு முன்பாக வைக்காம விருட்சங்களுக்குள்ளே வைக்கிறார்கள், வேற இடத்துல வைக்கிறார்கள் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்களை வேறொன்றுக்கு முன்பாக வைக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தருக்கு முன்பாக தங்களை வைத்திருக்கிறவர்கள். ஆதாம் ஏவாளும் ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி தான் தங்களை வச்சிருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் முதல்ல எங்கே தங்களை வச்சிருந்தாங்க? சொல்லுங்களேன். எங்கே தங்களை வச்சிருந்தாங்க? சொல்லுங்களேன். இங்கே உள்ளவங்க சொல்லுங்களேன். எங்கே வச்சிருந்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக. எப்படி வச்சிருந்தாங்க? ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தானே இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? அதே மாதிரி தானே இருந்தாங்க. தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அவுட் ஆயிடுவீங்க அப்படி சொல்லியிருந்தார். செத்து போயிடுவீங்க அப்படி சொல்லியிருந்தார். அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவர் விலக்கினதை அவங்க தொடலை, ஆண்டவர் விலக்கினதை அவங்க பார்க்கலை. ஆனால் பிசாசு அவங்களிடத்துல பொய்ய சொல்லி, இன்னைக்கும் பாருங்களேன், பொய்ய சொல்லி தான் ஜனங்களை கீழ்ப்படிதலுக்குள்ளே இருந்து வெளியே இழுத்து விடுகிறான். பிசாசு கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு போய் தேவனை விட்டு பிரிச்சிடுறான். அன்னைக்கு ஏவாள் இடத்துல பொய்ய சொல்லி அந்த கனியை பிடுங்கி சாப்பிட வைத்து கணவருக்கும் கொடுக்க வைத்து 2 பேருமே கீழ்ப்படியாமை பாவத்துக்குள்ளே விழுந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இதுக்கு முன்னாடியெல்லாம் ஓடி வந்து ஆண்டவரே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னவர்கள் இப்பொழுது விருட்சங்களுக்குள்ளே, இலைகளுக்குள்ளே, கொடிகளுக்குள்ளே தங்களை மறைத்து கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியலை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்கு முன்னாடி உங்களை வைக்கல,
நீங்கள் எதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களை வச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எலியாவை போல நீங்களும் ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழகுங்க. நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை வச்சிருப்பீங்க. தேவன் உங்கள் மேலே கரத்தை வச்சிருப்பார். நீங்கள் ஒரு நாளும் பின்னே அல்ல, ஆகாப்புக்கு சொல்லுங்க, ஆகாப்புக்கு சத்தமாக சொல்லுங்களேன், ஆகாப்புக்கு முன்னே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நல்லா நன்றி சொல்லுவோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களெல்லாம் முன்னே வர முடியாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான், கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்களேன் சகோதரர்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழகுங்களேன். கீழ்ப்படிந்து பாருங்களேன். ஏன் எதுக்குன்னு கேட்காம கீழ்ப்படிந்து பாருங்களேன். உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்கும். உங்கள் மேலே என்ன இருக்கும்? தேவனுடைய கை இருக்கும். அந்த கை சும்மா இருக்காது, உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கை உன்னை சுகமாக நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த கை இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற ஆகாப்புகளை விட, ஐஸ்வர்யவான்களை விட, வசதி படைத்தவன்களை விட, பதவியில் இருக்கிறவன்களை விட உங்களை முன்னேற்றத்தில் அது நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமென். நான் சொல்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பியிருந்தால் தான் நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தியிருப்பீங்களே. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி, நல்ல 2 கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் அதுதான். 1 ராஜாக்கள் 18:36 வாசித்து பாருங்களேன். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே போதும். அவர் என்ன சொல்றாரு? நான் உம்முடைய வார்த்தையின்படி. சொல்லுங்களேன் ஒரு முறை, பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க அப்படி சொல்ல முடியுமா? ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்படி சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் பரலோகத்தில் இருந்த அக்கினியில் வந்திருக்கும். அது ஆசீர்வாதமால எழும்பியிருக்கும். நம்ம எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறது கிடையாது. உலகத்தான் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி மக்கள் செயல்படுகிறார்களா? சகோதரர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எலியாவை போல நீங்களும் ஒவ்வொரு அடியையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி எடுத்து வைங்க. கேரித்து ஆற்றங்கரைக்கு போன்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி கேரித்து ஆற்றங்கரைக்கு போன்னு சொன்னார். போனார். அந்த நதியில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு காகம் காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் கொண்டு வரும். அதை சாப்பிட்டுட்டு தங்கி இருந்தார். நதியில் இருக்கிற தண்ணி வற்றி போச்சு. அடுத்த ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத்து ஊருக்கு போ, சீதோனுக்கு அடுத்து இருக்கிற சாரிபாத்து ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை போசிக்க கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்கல. ஆண்டவரை விதவையின் வீட்டில் போய் சாப்பிட சொல்கிறீங்களே, அவளுக்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கும், அவள் எப்படி எனக்கு கொடுப்பா அப்படிலாம் கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, கிளம்பி வந்துட்டார். அதே மாதிரி அந்த சாரிபாத்து உதவி வீட்டில் குடியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்களேன். வார்த்தை 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 வார்த்தை. அந்த வார்த்தையை விட்டு அவர் விலகலை. ஒரு பயணி ஒரு பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி, ஒரு டூ வீலரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, ஒரு ஏரோப்ளைனில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி, ஒரு ஹெலிகாப்டரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையிலே அமர்ந்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவரை எங்கே கொண்டு போகிறதோ அங்கே போனார்.
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவர் விலகல, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவர் மீறல, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவர் மாறல. அதனாலதான் ஆண்டவருடைய கரம் எலியாவின் மேல இருந்தது. சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற இந்த ஆண்டவருடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எடுத்து வைத்து வாழ பழகுங்களே. நிச்சயமா சொல்றேன், ஆகாப்பு உங்களுக்கு பின்னாடி, நீங்க ஆகாப்புக்கு முன்னாடி. ஏன்னா கர்த்தருடைய கரம் உன் மேல அமர்ந்து உன்னை தூக்கி 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 கொண்டு போய்விடும். நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகள் நல்ல கை தட்டி. அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த அளவுக்கு தேவன் உன்னை பலப்படுத்துவார். மாமிச பலத்தினால நீ ஆகாப்ப முந்த முடியாது சகோதரா. மாமிச பலத்தினால நீ ஆகாப்ப முந்த முடியாது. அவன் வசதி படைத்தவன், அவன் பதவி படைத்தவன். ஆனால் கர்த்தருடைய பலத்தில் ஆகாப்ப முந்தி நீ உயர்ந்து நிற்க முடியும். ஏன்னா தேவ பலன் உனக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை 50வது பிறந்த நாள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட சொன்னார், ஆகாப்புக்கு முந்தி எலியா தீர்க்கதரிசி ஓடினது மாதிரி நீயும் ஓடுவ. உன் ஊழிய முன்னேற்றத்தில் போகும். நீ முந்தியே போய்கிட்டு இருப்ப, உன்னை யாரும் முந்த முடியாது, நீ முந்தி போய்கிட்டே இருப்ப. கர்த்தர் சொன்னார், உன்னை அந்த அளவுக்கு இந்த 50 வயசுலையும் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த வார்த்தை என்னை எவ்வளவு திடப்படுத்துச்சு தெரியுமா. என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு வேகத்தையும், என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். எனக்கு பலன் கொடுக்க போகிறார். வயசு தான் 50ஆக இருக்கும், ஆனால் 25 வயசு போல் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். ஆமாம், நீங்கள் நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேலே கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. வயது பொருட்டல்ல, ஆண்டவருடைய பலன் தான் நமக்கு முக்கியம். நம்புனீங்கன்னா நல்லா தொலைக்கு மேலே கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களையும் ரதத்துக்கு முன்னாடி ஓட வைப்பார். குதிரைகளுடைய பலத்துக்கு சமமா, குதிரைகளுடைய பலத்தை விட அதிகமான பலத்தை உங்களுக்கு கொடுத்து, உங்க கால்களில் கொடுத்து, உங்க சரீரத்தில் கொடுத்து ஆண்டவர் உங்களை முன்னே 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 ஓட வைப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த செய்தி வேளையில், இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறாரு, உங்களுக்குள்ள பலனை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை முறியடிப்ப. கிதியோனுக்கு சொன்னது மாதிரி தான் கர்த்தர் நமக்கு சொல்றார். நமக்கு அந்த அளவு பலன் பெருகும். அந்த பலன் பெருகுகிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்தில் இல்லாத ஒன்று இந்த கீழ்ப்படிதல் தான். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. கையில் பைபிளை வச்சுருப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் கொண்டு போவாங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே செய்தி கேட்பாங்க, ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால தான் உன் மேலே கர்த்தருடைய கரம் வர மாட்டேங்குது. அதனால தான் கர்த்தருடைய பலன் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு எலியாவை போல உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இதை செய்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்யுங்கள். செய்வீர்களா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அலைகள் எழும்புவதற்கு, பெருங்காற்று வருவதற்கு
சில நேரம் மரண பள்ளத்தாக்கில் நம்ம கொண்டு போகப்படுவதற்கு இந்த கீழ்ப்படியாமையே காரணம். நம்ம தேவனை சொல்லுவோம், யா உம்மை தேடுறமே, என் வாழ்க்கையில் ஏன் இந்த கொந்தளிப்பு, உம்மை தேடுறமே, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் கீழ்ப்படியாமை. ஆமென். யோனா தீர்க்கதரிசிய ஆண்டவர் நினிவேவுக்கு போக சொன்னார். ஆனால் ஐயா போனது எந்த ஊர் சொல்லுங்களேன்? தர்சீஸ். ஊரை மாற்றிட்டார். அதனால் கப்பல் கடலில் போய் கொண்டிருக்கும் பொழுது பெருங்காற்றை வரவிட்டார். அடுத்து கப்பலில் இருந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஒரு திமிங்கலத்தை ஆயத்தப்படுத்தி விழுங்க வச்சார். உள்ளே நெருக்கம், பாடு. 3 நாட்கள் அல்லல் பட்டார். உங்களை கைவிட மாட்டார். சகோதரர்களே, நீங்கள் கீழ்ப்படியலைன்னா பாடுகள் அனுபவிப்பீங்க. நீங்கள் கீழ்ப்படியலைன்னா பாடுகள் அனுபவிப்பீங்க. கஷ்டம் வரும், பாடுகள் வரும், சில திமிங்கலங்கள் வரும், சில பெருங்காற்றுகள் வரும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் போக சொல்கிற ஊருக்கு போயிடுவோமே. அதுதானே முடியாது. ஆனால் அப்படி நம்மளை அர்ப்பணித்து பழகணும், கீழ்ப்படிஞ்சு பழகணும். இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக நம்மளை வச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மீற 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 கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். நம்ம மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதற்கு, நாம் சில ஆகாப்புகளுக்கு முன்னாடி வைக்கப்படுவதற்கு நம்மை கர்த்தருக்கு முன்பாக வைப்போம். எத்தனை பேர் அப்படி கர்த்தருக்கு முன்பாக உங்களை வைப்பீர்கள்? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி காமிங்களேன். சமூகத்து அப்பங்கள் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்கப்படுகிறது போல, பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுகிறது போல, என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வைப்பேன்னு சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை மீறாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யாதீங்க? மீறாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யாதீங்க? மீறாதீங்க. அதை சரியாக கை கொள்ளுங்க. எலியாவின் தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். உங்களை கஷ்டம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், பாடுகள் இல்லாமல் அதிசயங்களை செய்கிறவங்களா, அற்புதங்களை செய்கிறவங்களா முன்னேற்றத்திலேயே இந்த தேவன் நடத்துவார். ஆமென். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிவீர்களா? எத்தனை பேர் கீழ்ப்படிவீர்கள்? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கீழ்ப்படிங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, கீழ்ப்படிங்க. அதுதானே பாஸ்டர் முடியாது. உங்கள் மேலே கர்த்தருடைய கை வைக்கப்படணும்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கீழ்ப்படிங்க சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு. எதுக்கு கீழ்ப்படியணும்? தேவனுடைய வார்த்தைக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1:8. அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி. அல்லேலூயா. எலியாவின் அடையாளம் எதா இருந்தது? இன்னைக்கு நம்முடைய அடையாளம் எதாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை முன்பாக வைக்கணும்? இன்னைக்கெல்லாம் எதை மக்கள் முன்பாக வைக்கிறார்கள்? ஸ்மார்ட் சிட்டி, அதாவது வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஸ்மார்ட், அதை விரும்புகிறார்கள் மக்கள். ஆனால் எது வைக்கப்பட வேண்டும் என்றால் சிம்பிள் சிட்டி. சிம்பிள் அப்படின்னா எளிமை. எது வைக்கப்பட வேண்டும்?
எளிமை. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் தங்களை பணக்காரங்க மாதிரி, ஐஸ்வர்யன்கள் மாதிரி, அதாவது பெரிய ஆட்கள் மாதிரி தங்களை காமித்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசி உண்மையிலேயே அவர் இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட், அகில உலக தீர்க்கதரிசி அப்படி சொல்லலாம். அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு பெரிய வல்லமை படைத்த ஒரு தீர்க்கதரிசி. செத்து போன ஆத்துமாக்களை அந்த செத்து போன சரீரங்களுக்குள்ள வர வைத்து எழுப்பி தந்தவர், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர். அதாவது அவருடைய செயல்கள் பயங்கரமானவைகள். தேசத்தில் மழை பெய்யக்கூடாது, பனி கூட பெய்யக்கூடாதுன்னு சொன்னார், பெய்யலை. மறுபடியும் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணார், பெருமழை பெஞ்சிச்சு. அந்த அளவிற்கு ஒரு வல்லமை படைத்த தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய உடை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு அவருடைய உடை? எப்படி இருந்துச்சு அவருடைய உடை? எப்படி இருந்துச்சு தம்பி? இன்றைக்கெல்லாம் உங்களுடைய உடைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்கள் எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு கடனை வாங்கி ஆடம்பரத்தை காண்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆடம்பரத்தை காமிக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் எளிமையை முன்னாடி வைக்கணும்னு சொல்லுது. மக்கள் அதை பார்க்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை முன்னாடி வைக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 5:3 வாசியுங்களேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்களுடையது. பிரதர், சிஸ்டர், பரலோக ராஜ்யம் யாருடையது? சொல்லுங்களேன், பரலோக ராஜ்யம் யாருடையது? ஊரெல்லாம் பிளக்ஸ் போர்டு வச்சு கல்யாண பட்டு புடவைகள், ரொம்ப விலையேற பெற்ற பட்டு புடவைகளை வாங்கி இந்த உலகத்தில் ஆடம்பரத்தை காமிச்சு, உங்களுடைய பெருமைகளை காமிச்சு நீங்கள் நடத்துகிற அந்த ஃபங்க்ஷன் மூலமாக பரலோக ராஜ்யம் உங்களுடையது ஆயிருமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எளிமையை, எந்த அளவிற்கு சிம்பிளை, எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு பரலோகம் உங்களுக்கு சொந்தமாகி கொண்டே இருக்கும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பரலோகத்துக்கு போகணுமா? நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணுமா? ரொம்ப ரிச்சாக இருங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அப்படி தானே? சொல்லுங்கள் பக்கத்தில், ரொம்ப ரிச்சாக இருங்க. வஸ்திரமெல்லாம் சாதாரணமாக எடுக்காதீங்க. செருப்பு, பாதரட்சை இதெல்லாம் சாதாரணமாக எடுக்காதீங்க. கழுத்தில் ரொம்ப நகையை போட்டுக்கோங்க. கழுத்தில் இங்கே ஒன்று மாட்டிக்கோங்க, இங்கே ஒன்று மாட்டிக்கோங்க, இங்கே ஒன்று மாட்டிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் மாட்ட முடியுமோ மாட்டிக்கோங்க. நீங்கள் உலகத்தில் எங்கேனாலும் போகலாம், ஆனால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. பரலோகத்துக்குள்ளே போகணும்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் பார்த்தீங்களா? எளிமையான வாழ்வு. அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? அதுக்காக நம்ம கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. நார்மலாக, சிம்பிளாக, எளிமையாக, மற்றவங்க பார்த்து இடரல் அடையாத அளவிற்கு, காசு பணத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாத அளவுக்கு. இன்றைக்கெல்லாம் எவ்வளவு காசு பணங்கள் வேஸ்ட்டு பண்ணப்படுகிறது தெரியுமா? ஒரு நாள் கூத்துக்காக எவ்வளவு பணங்கள் வீணடிக்கப்படுகிறது தெரியுமா? ஹலோ, இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத யோசனார் பார்க்குறாரு.
உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குங்கிறத இயேசுநாதர் பார்க்குறாரு. பெருமைக்காக நடத்தப்படுகிற எந்த ஃபங்க்ஷன்லையும் அவருடைய மகிமை வெளிப்படாது. ஆனால் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த நினைக்கிற ஃபங்க்ஷன்களில் ஆண்டவருடைய மகிமை கண்டிப்பாக வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கணும்னா பஞ்சு மத்தியில் பிறந்திருக்கலாம், தங்க தொட்டிலில் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் பிறந்தது எங்கே? எங்கே? மாட்டு தொழுத்தில் நீங்கள் போய் பாருங்க. மாட்டு தொழுவத்துல எல்லாம் இயேசுப்பா பிறக்கலை. சத்திரத்தின் முன்னணையில், சத்திரத்தில் இடம் இல்லை, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. வழிப்போக்கர்கள் வந்து படுத்து தங்கி இளைப்பாரிட்டு போவாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் இடம் இல்லாதனால நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா வாசல், அது மாதிரி ஒரு எளிமையாக தான் இயேசுவா பிறந்தார். இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா புதுசு தானே போத்துவீங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜவுளி கடையில் போய் வாங்கிட்டு போயிடுவீங்க, ஒரு பேக் வாங்கிட்டு போயிடுவீங்க. அதில் ஷூ, தொப்பி, இன்னும் குழந்தையே பிறக்கலை, அதுக்குள்ளே சொற்று, அதுக்குள்ளே துண்டு எல்லாம் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு அப்படி யாரும் வாங்கிட்டு வரல, பழைய துணியை தான் போத்தியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான சர்ச்சு, அதிகமான வீடு யாருக்கு இருக்குது தெரியுமா? ஏசப்பாவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் அதிகமான பிள்ளைகள் யாருக்கு இருக்கிறாங்க தெரியுமா? ஏசப்பாவுக்கு தான் இருக்கிறாங்க. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நம்ம உலகத்தில் மனுஷர்களை மாடலாக வைக்கக்கூடாது, ஏசப்பாவை மாடலாக வைக்கணும். அவர் எப்படி அவர் நடத்துகிற விதத்தில் நம்ம நடத்தணும். நிறைய காசு பணங்களை வேஸ்ட்டு பண்ணி பெருமைக்காக மாவடிக்கக்கூடாது. உலகத்து மக்கள் பாராட்டலாம், ஆனால் உன்னதத்துக்கு போக முடியாத தடை ஏற்பட்டுரும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோகத்தை எழுதி வாங்கிருங்க. பூமியில் எளிமையாக வாழ்ந்து எளிமையை முன்னாடி வைங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்களை வைங்க. ரெண்டாவது எளிமையை உங்களுக்கு முன்னாடி வைங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியம் அல்ல, வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து, உம்முடைய பலிபீடங்களை இடித்து, உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். மூன்றாவது, எலியா தீர்க்கதரிசி தனக்கு முன்னாடி வைத்திருந்தது எது அப்படின்னா, கர்த்தருக்குரியவைகளை. கர்த்தருக்குரியவைகளை சொல்லுங்களேன். எதை முன்னாடி வச்சிருந்தாரு? சத்தமாய் சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்குரியவைகளை. ஆராதனைய, ஆண்டவருடைய வார்த்தைய, தீர்க்க தரிசிகளை தள்ளல, பலிபீடங்களை உடைக்கல. அவர் ஒருவர் மாத்திரம் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருந்தார். கர்த்தருக்குரியவைகளை முன்னாடியே வச்சிருந்தார். ஆனால் மற்றவங்க எல்லாமே ஒரு காலத்தில் முன்னாடி வச்சிருந்ததெல்லாம் தள்ளிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால கொன்னு போட்டுட்டாங்க. டபுள் மைண்ட். இந்த டபுள் மைண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆராதனையின் மேலே ஒரு தீவிரம் இருக்காது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே ஒரு தீவிரம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு தீவிரம் இருக்காது. தசம பாகம், காணிக்க, இதெல்லாம் கொடுக்கறது அவங்களுக்கு ஏனோதானு கொடுப்பாங்க.
ஆனால் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக கொடுப்பாங்க மற்ற காரியத்துக்கெல்லாம். ஆனால் சர்ச்சில் கர்த்தருக்கு கொடுக்கறதுல ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க. ஏன்னா பலிபடத்தை என்ன செஞ்சிட்டாங்க? உடச்சி போட்டாங்களே. காணிக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க? உடச்சி போட்டாங்களே. பாஸ்டர் கூட எல்லாம் ரொம்ப ஐக்கிய வைக்க மாட்டாங்க, துண்டிச்சிருப்பாங்க உறவுகளை. ஆனால் மாமிச உறவுகள் ரொம்ப அப்படியே பின்னி பிணைஞ்சு, இந்த 2 பாம்புகள் பின்னி பிணைகிறத பார்த்துருக்கீங்களா? 2 பாம்புகள் நிறையா இடங்களை நான் பார்த்துருக்குறேன். அதை வேடிக்கை பார்ப்பாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு மாமிச உறவுகளோட அண்ணன் தம்பி அக்கா அப்படியே நீங்கள் மாமிச உறவுகளோடு நெருங்க 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 ஆவிக்குரிய உறவுகளை ஆவிக்குரிய காரியங்களை துண்டிப்பீங்க, பின்னாடி வச்சிருவீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நீங்கள் பின்னாடி வச்சிருவீங்க. ஆனால் முன்னாடி உங்களுடைய மாமிசத்துக்குரியவைகளையே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஏன்னா கர்த்தருக்குரியதை முன்னாடி வச்சா தானே உங்கள் மேலே கர்த்தர்காரா இருக்கும். நிறைய மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்குரியவைகளை முன்னாடி வச்சிருந்தார். ஆராதனை விட்டு கொடுக்கல, ஒருவனா பலிபடம் கட்டினாரு. உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமா இருந்துச்சுன்னா சர்ச்சில் பாஸ்டர் இல்லை, யாருமே வரல, ஆனால் நீங்கள் வந்து சர்ச்சில் அமர்ந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஆராதிச்சுட்டு போவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பக்தி வைராக்கியம் இருக்குது. ஆனால் இந்த பக்தி வைராக்கியம் இல்லைன்னு வச்சுங்களேன், இத்தனை பேர் வந்து நின்னாலும் உங்களால் கைத்தட்ட முடியாது, உங்களால் பாட்டு பாட முடியாது, உங்களால் ஆராதிக்க முடியாது. தனிப்பட்ட விதத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க முடியாது. ஊழியக்காரங்கள்லாம் உங்களுக்கு கேவலமா, ஊழியக்காரங்கள்லாம் உங்களுக்கு அற்பமாக தெரியும். அவங்களோடு இருக்கிற நெருக்கம், அவங்களோடு இருக்கிற உறவுகளெல்லாம் துண்டிச்சிருவேங்க. காணிக்கையெல்லாம் கண்ணிலே காமிக்க மாட்டீங்க. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் விருதா நினைப்பீங்க. காரணம் என்னன்னா உனக்குள்ளே இருமனம் இருக்கிறது. அதனால தான் எலியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஜனங்களுடைய நிலைமை இருந்துச்சு. சர்ச்சுக்கு வருவாங்க, மற்றதையும் செய்வாங்க. இதுதான் பக்தி வைராக்கியம் இல்லாத ஜனங்கள். கர்த்தருக்குரியவைகளை பின்னே தள்ளின ஜனங்கள். ஆனால் கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிற ஜனங்கள், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் ஆராதனையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ஆண்டவருக்கான காரியங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கள ஆண்டவர் நிறைய பேரை சபையில் வச்சிருக்கிறாரு. அவங்கள மேல கர்த்தர் தன்னுடைய கரத்தை வச்சு 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 அவங்கள முன்னேற்ற பாதையில் அப்படியே தூக்கி விட்டுக்கிட்டே போவாரு. ஆமென். இந்த வைராக்கியம் நமக்கு வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். வாலிபர்களுக்குள்ள அந்த பிணக்காசுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்தி வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். உனக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுன்னா கர்த்தருக்குரியதை ஒரு நாளும் தள்ள மாட்டேன். நீ ஒருவனா கர்த்தருக்காக நிற்ப. கர்த்தர் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டார். உன் மேலே கையை வச்சு உன்னை ஆகாப்புக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவார் கர்த்தர். ஆமென். பக்தி வைராக்கியம் நமக்கு அவசியம். என்ன வைராக்கியம் நமக்கு அவசியம்? சொல்லுங்களேன். பக்தி வைராக்கியம் நமக்கு அவசியம். சில பேரெல்லாம் நான் கண்டு ஆச்சரியப்படுகிறேன். அவங்களுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதிகாலை 5 மணிக்கு ஆராதனை வைக்கும் பொழுதெல்லாம் சில சகோதரிகள், குறிப்பாக 2 சகோதரிகள், நாங்கள் வருகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி வந்து சாவி வாங்கிட்டு வந்து தூத்து பாய் விரித்து ஆயத்தப்படுத்துவார்கள். அதான் பக்தி வைராக்கியம். ஆமென். அதுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்லுங்க? பக்தி வைராக்கியம். அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். அவங்கள முன்னேற்ற பாதையில் நடத்துவார். வரும் நாட்களில் பாருங்களேன், அவங்களையும் சின்னவன் 1000மாக சிறியவன் பலத்த ஜாதியமாக ஆண்டவர் பெருக வைப்பார். ஏன்னா அதிகாலையில் 5 மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், அப்படித்தானே? அதுவும் 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு வர போகணும். ரொம்ப கடினமான காரியம்.
ஆனாலும் அதை தியாகமாக செய்கிற மக்கள் பக்தி வைராக்கியம் இருக்கிறதுனால தான் அதை செய்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆகாப்புக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் கர்த்தர் உங்களை முன்னேற்ற பாதையில் நடத்துவார். ஆமென். எல்லாருக்குள்ளேயுமே அந்த பக்தி வைராக்கியம் எழும்பினா எப்படி இருக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எல்லாருக்குள்ள எப்படி எழும்பினாலும் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனால் எழும்ப மாட்டேங்குதே. மற்றதுலாம் வைராக்கியம் இருக்கும் பிரதர், மற்றதுலாம் வைராக்கியமாக இருக்கும். பாஸ்டர் கூட பேசக்கூடாதுன்னா அதில் பயங்கரமாக இருப்பாங்க வைராக்கியம். அல்லேலூயா. நம்ம எதில் வைராக்கியமாக இருக்கணுமோ அதில் வைராக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம். எதில் வைராக்கியமாக இருக்கக்கூடாதோ அதில் வைராக்கியமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குரியதில் வைராக்கியமாக இருங்க. கர்த்தருக்குரியதை முன்னாடி வைங்க. ஆராதனையை தள்ளாதீங்க. ஆராதனையை தள்ளிட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க, ரீசன் சொல்லாதீங்க. ஆராதனை விட்டு பாதியில் எந்திரிச்சு போகாதீங்க. ஆராதனைக்கு லேட்டாக வராதீங்க. ஏன்னா ஆராதனை தான் நமக்கு ஜீவன், ஆராதனை தான் நமக்கு லைஃபு. எலியா தீர்க்கதரிசி கர்மேல் மலையில் ஆராதனை செய்து தான் அக்கினியை இறக்கி ஒரு எழுப்புதலுக்கு காரணமானார், ஒரு பெருமழைக்கு காரணமானார். ஆராதிக்க ஆராதிக்க உன் வீட்டில் இருக்கிற வறுமை, தரித்திரம், கடன், கஷ்டம்லாம் மாறும். உன் வீட்டில் பெருமழை பெய்யும், 6 குளங்கள்லாம் நிரம்பும். ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு நிரம்பி வழிகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக இருக்கும். நீங்கள் ஆராதித்து பாருங்களேன். ஆராதிக்க ஆராதிக்க 6 குளங்கள்லாம் நிரம்பும். ஆண்டவர் நிரம்புவார், நிரம்பி வழியாக பண்ணுவார். அதனால தான் பிசாசு ஆராதனையை தடுக்கிறான். அதனால தான் பிசாசு ஆராதனைக்கு எதிர்த்து நிற்கிறான். ஆராதனையின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியும். அதனால தான் நீ அதை பெற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை தடுக்கிறான். ஆனால் நீ அவனை ஏற்றி தள்ளிட்டு ஆராதனையில் எழும்பு, தீவிரமாக எழும்பு. நீ ஒரு ஆளாக இருந்தாலும் முழங்கால நின்று கர்த்தரை உயர்த்தி கொண்டே இரு, கர்த்தரை ஆராதித்து கொண்டே இரு. பலிபீடத்தை இடிக்காத, பலிபீடத்தை கட்டு, பலிபீடத்தை செப்பனிடு. நல்லா கையை தட்டி ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் பேசுங்களேன். நிச்சயமாக உங்க மேல ஆண்டவருடைய கரம் வரும். இப்பொழுது நிறைய பேர் மேல கர்த்தருடைய கை வருகிறது. ஆண்டவருக்குரிய காரியங்களை முன்னாடி வைங்க, பின்னாடி வைக்காதீங்க. மனுஷருக்குரிய காரியங்களை முன்னாடி வைக்காதீங்க. நிறைய பேர் ஃபங்க்ஷன்களை முன்னாடி வச்சிடறாங்க. அடுத்த வாரம் போய்க்கிடலாம். அப்பா அம்மா வீட்டுக்கு, அது ஆராதனைக்கு அடுத்த வாரம் போய்க்கிடலாம். அந்த வாரம் அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம். பாஸ்டர் கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீங்கள் எனக்காக ஆராதனைக்கு வரல. இன்னைக்கு யாராவது எனக்காக வந்திருக்கீங்களா? உங்கள் கையை வைத்தி காமிங்களேன். எனக்காக வந்தவங்க கையை வைத்தி காமிங்களேன். எனக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்தேன், ஆண்டவர் மேலே உள்ள வைராக்கியத்தினால வந்தேன், ஆண்டவர் மேலே உள்ள அன்புனால வந்தேன், ஆண்டவர் மேலே உள்ள நன்றி உணர்வுனால வந்தேன்னு சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். அதிலோட ரொம்ப யோசிக்குது கல்போதி சிஸ்டர். ஆமாம், அடுத்த அம்மா அப்பா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கா பாஸ்டர்? ஆமாம், அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க, ஆனால் ஆண்டவரை முன்னாடி வைங்க. நிச்சயமாக உங்கள் மேலே கர்த்தருடைய கை வரும். ஆமாம். ஆண்டவருடைய காரியம் ஏனோ தானே கிடையாது. ஆண்டவருடைய காரியம் ஒரு முக்கியமான காரியம். அது பக்தி வைராக்கியம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். பக்தி வைராக்கியம்னா உறுதி, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு நிலை, மாறாத நிலை. அதான் பக்தி வைராக்கியம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:1. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா தீர்க்கதரிசி கடைசியில் எதை முன்வைத்திருந்தார்? பரலோகத்தை முன்வைத்திருந்தார். எதை முன்வைத்திருந்தார்? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். நீங்கள் எதை உங்களுக்கு முன்னாடி வச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? லக்காக எதை தரிசனமாக வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒன்று, அப்படிதானே?
பரலோகமெல்லாம் மறந்தே போச்சு, பரலோகமெல்லாம் ஞாபகமே வரல. அதனால தான் உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் வரல. அதனால தான் ஆகாப்புக்கு உன்னால் முந்த முடியலை, உனக்கு பலன் இல்லை. பரலோகத்தை உங்களுக்கு முன்னாடி வைங்க. இந்த பரலோகத்தை எப்படி முன்னாடி வைக்கிறது அப்படின்னா உங்கள் சிந்தனையில் வைங்க. எங்கே வைப்பது? சிந்தனை, மைண்டில். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் சிந்தனையில் பரலோகத்தை முன்னாடி வைங்க. பிலிப்பியர் 3:12 வாசிங்க. பிலிப்பியர் 3:12-13. பிலிப்பியர் 3:12-13. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லக்கு எது? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க. காது கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. காது கேட்கலன்னு கம்மியாக சொல்கிறீங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிற சகோதரர்கள் சொல்லுங்க, அழுதுகிட்டே சொல்கிறீங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். எங்க இந்த பரலோகம் தாங்க நமக்கு நிரந்தரமான இடம். இந்த பூலோகம் நமக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. ஒரு சந்ததியை நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம், நம்மளை ஒரு சந்ததியை தள்ளிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்கடா, 50 வயசு ஆகி போச்சு, போ போ அப்படின்னு. இன்றைக்கி ஒரு 100 குழந்தைகள் பிறந்து முன்னாடி உள்ள ஆட்களை என்ன செய்து தள்ளிக்கிட்டு இருக்குது. இது சுழற்சி முறை தான் இந்த உலகம். இது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நமக்கு முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னாடி எத்தனையோ சந்ததிகள் இன்னும் பிறக்காமல் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா எத்தனை சந்ததிகள் பிறக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பூமி நமக்கு நிரந்தரமான இடம் இல்லை. நமக்கு நிரந்தரமான இடம் எது? சொல்லுங்கள் மகளே. செத்து போன வெட்டி தான் பரலோகத்தினுடைய அருமை தெரியும். ஆனால் கர்த்தர் நமக்கு சாகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, பரலோகம் தான் உனக்கு நிரந்தரமான இடம். எத்தனை பேர் பரலோகத்துக்கு வர விரும்புகிறீங்க? சில ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பரலோகம்னே பேர் வச்சுருக்காங்க, மறந்து போகக்கூடாதுன்னு. அப்போஸ்தலனாகிய பவுல் லக்காக எதை வச்சிருந்தாரு? பரலோகத்தை. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படி சொல்றாரு. அவருக்கு பின்னாடி 12 அப்போஸ்தலர்கள் தள்ளப்பட்டாங்க. இவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தது கிடையாது. இவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது, தரிசனத்தில் தான் பார்த்துருக்கிறாரு. இவர் அப்போஸ்தலர் ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் இவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். 12 அப்போஸ்தலர்களை விட இன்றைக்கும் வேதாகமத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் பரலோகத்தை லக்காக வைத்திருந்தார். அவங்களும் பரலோகத்தை லக்காக தான் வைத்திருந்தாங்க. ஆனால் இவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரலோக ரகசியங்களை, பரம ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். அதை விவரிக்க முடியாது. அதெல்லாம் தியானித்து பேச 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 அவ்வளவு அருமையானதாக இருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல். காரணம் என்ன தெரியுமாங்க? அவருடைய சிந்தனையில் அவர் லக்காக வச்சிருந்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவி, பணம், வேற ஏதோ ஒன்று அல்ல. அவர் சிந்தனையில் வச்சிருந்தது பரலோகம்.
ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எலியா பரலோகத்தை முன்னாடி வச்சுருந்தது மாதிரி, பவுல் பரலோகத்தை முன்னாடி வச்சுருந்தது மாதிரி நீங்களும் பரலோகத்தை உங்கள் சிந்தனையில் வைத்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆகாப்புக்கு முன்னாடி நீங்கள், ஆகாப்பு உங்களுக்கு பின்னாடி. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே, கர்த்தருடைய வரங்கள் உங்க மேல. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதிகமா பரலோகத்தை பேசுங்க. பரலோகத்தை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பரலோகத்தை நினைவுபடுத்துங்க. பரலோகத்தை நீங்க பேச பேச, சிந்திக்க சிந்திக்க பாவம் உங்களை விட்டு விலகி ஓடும். உங்களுக்குள்ள பரிசுத்தம் பொங்கி வரும். பரிசுத்தமாக வாழணுங்கிற வாஞ்சை வரும். பரலோகத்தை வச்சிருக்கிறவங்க எலியா மாதிரி வாழ்வாங்க. எலியாவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு பாவத்தை கூட அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனார். சாவுனா என்னன்னே தெரியாது எலியாவுக்கு. இந்த உலகத்தில் செத்து போகாம பரலோகத்துக்கு போன 2 மனிதர்கள், ஏனோக்கு, எலியா. காரணம் என்ன தெரியுமா? ஒருவராய் சாவாமை உள்ள தேவனோடு அவங்க நடந்ததுனால தான். இவர் பரலோகத்தை சிந்தனையில் வச்சு வாழ்ந்ததுனால தான் பரலோகத்துக்கு சுழல் காற்றில் ஏறி போனார். ஆமென். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நம்மெல்லாம் ஏறி போகணுமே. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நம்மெல்லாம் ஏறி போகணுமே. அது நினைவு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது ஏறி போகணுமே. ஏறி போவாயா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், ஏறி போவீர்களா? பின்னாடி உள்ளவங்க ஏறி போவீங்களா? மறுரூபம் ஆவீங்களா? பிரதர், எத்தனை பேர் மறுரூபம் ஆவீங்க? மறுரூபம் ஆவேன் பாஸ்டர்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்களேன். பரலோகத்தை உங்க சிந்தனையில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சுழல் காற்றில் எலியா போனது மாதிரி நீங்களும் பரலோகத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா பரலோகத்தை உங்க மனசுல வைக்காம, லெக்காக வைக்காம, இந்த உலகத்தில் உள்ளவைகளை மனசுல வச்சு, உங்களை மனசுல வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒருவேளை நீ வாழ்வ, ஆனால் கடைசி நாட்களில் பரலோகத்தை இழந்து நிற்ப. தம்பி, பரலோகத்தை இழந்துராத, பரலோகத்தை இழந்துராத, பரலோகத்தை இழந்துராத. பரலோகத்தை பிடித்துக்கொள், பரலோகத்தை பற்றிக்கொள், பரலோகத்தை சுதந்தரித்துக்கொள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பரலோகத்தை பிடித்து கொள்ளுங்கள். கையை பிடிச்சுக்காமங்க, பரலோகத்தை பிடிச்சுக்கோங்க. பரலோகத்தை சுதந்தரிங்க, பரலோகத்தை விட்டுறாதீங்க. பரிசுத்தத்தை விடாமல் இருந்தீங்கன்னா பரலோகத்தை விடவே மாட்டீங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? 4 காரியங்கள் சொன்னேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு முன்பாக தன்னை வைப்பது, எளிமையை முன்வைப்பது, கர்த்தருக்குரியதை முன்வைப்பது, பரலோகத்தை முன்வைப்பது. வைப்பீங்களா? எத்தனை பேர் வைப்பீங்க? அப்படியே முழங்கால் படித்து உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்க. ஏலியாவின் தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். என் தொழிலில் முன்னேற்றம் இல்லையே, என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, என் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, எல்லாரும் என்ன முந்தி போகிறாங்க, ஆனால் என்னால் முந்த முடியலைன்னு நினைக்கிறியா நீ? இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் விசேஷம் பதவியும் வசதியும் அல்ல, கர்த்தருடைய கரமே. மேல கர்த்தருடைய கரம் வரணுமா? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கரம் வரணும்னு விரும்புறீங்க? உங்க கையை உங்க தலை மேல வச்சுக்கோங்க. நீங்க வச்சிருக்கிறது உங்க கரம் இல்ல, உங்க கை மேல கர்த்தருடைய கரம் வருகிறது. கையை எடுக்காதீங்க, நீங்க அர்ப்பணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. வாலிப தம்பிகள், அவங்க உங்க கரத்தை உங்க தலை மேல கை வச்சு நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. முழங்கால் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி
வைக்கணும்னு வச்சிருப்பேன் ஏசப்பா, ஆனா இனி வைக்க மாட்டேன் டாடி, இனி வைக்க மாட்டேன். ஆவியானவர் வந்துட்டார் பாருங்களேன். கரத்தை வச்சிருக்கிற எல்லாருடைய கரத்தின் மேலையும் கர்த்தருடைய கை இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கை இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். எலியாவின் தேவன் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். இனி உனக்கு பின்னேற்றம் இல்லை, இனி உனக்கு முன்னேற்றம், முன்னேற்றம், முன்னேற்றம். நல்ல அந்நிய பாஷை பேசு. ஆவியானவருடைய பலம், ஆவியானுடைய பலம், ஆவியானுடைய பலம், உன்னை முந்தி கொண்டு போகிற பலம், உன்னை முன்னேற்றத்தில் கொண்டு போகிற பலம் மேல வருது. பெற்றுக்கொள். Receive the fire, receive the fire, receive the fire in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்களின்படி உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகள் முன்னேற்றத்தில் செல்ல உதவி செய்யுங்க. தடைகளை உடைத்துட்டு முன்னேறட்டும் ஐயா. தாங்கி நடத்துங்க ஐயா. இரத்த கோட்டைகளை மாறுங்க, சாட்சியா நிறுத்துங்க. எல்லார் மேலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். பலப்படுத்துங்க ஐயா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.